டிராக்டர் ஓட்டுநர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சோலை தேவன்பட்டியை சேர்ந்த சங்கர் மதுபோதையில் தன்னிலை மறந்து ஆடைகளை களைந்து நிர்வாகமாக சாலையில் அங்கும் இங்குமாக நடந்து சென்றுள்ளார். தொடர்ந்து பட்டியலினத்தை சேர்ந்த அழகர் என்பவரின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை கைது செய்து அழைத்துச் சென்றனர். உலக அளவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இரண்டாவது நகரமாக பெங்களூரு மாறியிருக்கிறது. இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். இந்தியாவில் பொது போக்குவரத்துடைய சேவை ரொம்ப குறையக்கூடிய அதே நேரத்தில் தனிநபர் வாகன பயன்பாடும் அதிகரிச்சிட்டு இருக்கு. இதன் காரணமா நிறைய பாதிப்புகளை இந்திய நகரங்கள் சந்திக்க தொடங்கியிருக்கு. அதுல மிக முக்கியமானது போக்குவரத்து நெரிசல். உலக அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய ஆய்வில் பெங்களூரு நகரம் தான் அதிக அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள்ல 2ஆம் இடத்துல இருக்கு. இந்தியாவிலே போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரங்கள்ல பெங்களூரு தான் முதலிடத்துல இருக்கு. சராசரியா 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு 29 நிமிஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 30 நிமிஷங்கள். அவசர நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் பயணிக்கணும் அப்படின்னா அதிகபட்ச சராசரி வேகமே கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்க முடியும். உலக அளவில் நெரிசல் மிகுந்த நகரங்கள்ல லண்டன் முதலிடத்தில் இருக்கு. இங்க 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் அப்படின்னா 36 நிமிஷம் ஆகுது. இதே மாதிரி டப்ளின், அயர்லாந்து, மிலன் போன்ற நகரங்கள்லையும் அதிக அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருக்கிறத இந்த ஆய்வு முடிவு சுட்டிக்காட்டுது. இந்தியாவில் டெல்லி, மும்பை போன்ற நகரங்களையும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறத இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியிருக்கு. பெங்களூர்ல அக்டோபர் 15ஆம் தேதி தான் மிக மோசமான நாள். ஏன் அப்படின்னா கடந்த ஆண்டு அக்டோபருக்கு முந்தின வாரம் சராசரியா 10 கிலோமீட்டர் நீங்க கடக்கிறதுக்கு 33 நிமிஷம் ஆயிருக்கு. வழக்கமா 29 நிமிஷம் தான் சராசரி. ஆனா அன்னைக்கு மட்டும் 33 நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 நாட்கள்ல ஒரு தனிநபர் டிராபிக்ல மட்டுமே 134 மணி நேரம் செலவழிக்கிறாரு. இதன் காரணமா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 1009 கிலோ கார்பன் டை ஆக்சைடை ஒரு வாகனம் வெளியேற்றுது. டிராபிக்ல நிக்கிறது மூலமா கூடுதலா 275 கிலோ கார்பன் டை ஆக்சைடை அந்த வாகனம் வெளியேற்றுது அப்படின்றது இந்த ஆய்வு சொல்லக்கூடிய உண்மை. மிக மோசமான நேரம் எப்போ அதிகமாக டிராபிக் கன்ஜெஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜா பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையில சாயந்தரம் 6ல இருந்து 7 மணி தான் அதிக அளவுக்கு டிராபிக் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றத இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியிருக்கு. அதாவது பொது போக்குவரத்தை ஏன் வலியுறுத்துறாங்க, ஏன் பொது போக்குவரத்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு முடிவு ஏறக்குறைய மறைமுகமாக சுட்டிக்காட்டல ரொம்ப நேரடியாக சொல்லப்படுது. ஒரு தனிநபர் நேரம் எந்த அளவுக்கு செலவாகுது, சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதிப்படையுது அப்படின்றது இந்த ஆய்வு முடிவுகள் ரொம்ப தெளிவா விளக்குது.